மாரிக்கும் மேரிக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள்? கிறிஸ்தவத்திலையும் ஃபாத்திமா இருக்குது, இஸ்லாத்துலேயும் ஃபாத்திமா இருக்குது. அங்கே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இப்ராஹிம், இங்கே ஆப்ரஹாம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே தாய் வீகத்தில் வந்து பிறந்தர்களா? அப்போ இல்லையா? அதில் அதில் வந்து இஸ்லாத்தை தழுவியர்கள் இருக்கிறாங்க, சிலர் யூத மதத்தில் அப்படியே இருந்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு அப்பனின் பிள்ளைகள் தான். அப்படி தான் வரலாறு சொல்லு. இப்போ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்து ஜெர்மனுக்கு போகிறாங்க. ஏன் போனாங்க? வேப்ப மரத்தை, வேப்ப விதையெல்லாம், வேப்ப மரத்தை அவன் வாங்கிட்டான் காப்பீட்டு உரிமையை. என்ன பண்ணுறது தெரியல. அந்த மனுஷன் 2 நண்பர்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் அங்கே நடக்கிற அந்த விவாதத்தில் போய் பங்கேற்று போது வெளியில் எல்லாரும் உள்ளே போகும்போது வேப்பங்குச்சி வச்சு பல் விளையிட்டு இருந்தோடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வேலைக்காரங்க, நான் பல் விளையிட்டு இருக்கேன் அப்படி. எங்கே ப்ரெஸ்ஸு பேசிட்டேங்க, இன்சைடு த ப்ரெஸ் அப்படி. அது எங்கள் அப்பா நல்லா பேசி கேட்டான். வேலைக்கு தூக்கி போட்டியோ? எங்கள் எதிராக அது நீங்கள் என்னடா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க? நீங்கள்லாம் உங்களுக்கு மேரி அம்மா மாதிரி எங்களுக்கு மாரி அம்மாப்பா. நாங்கள் எங்களுக்கு இதை கட்டித்தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு அம்மைன்னு நோய் வந்தால் அந்த வேப்ப மர இலையை கட்டுவோம், தீர்ந்து போயிடும். அதனால் தயவு செய்து இது எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கேக்கிட்டுன்னு கொடுத்துட்டான். அப்படி அந்த காப்பீட்டு உரிமையை நமக்கு திருப்பி கொண்டு வந்தது எங்கள் அப்பா. அப்போ சொன்னது தான், உங்களுக்கு மேரியம்மா, எங்களுக்கு மாரியம்மான்.